குஜராத் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேற்று டே ஒன் பத்தி நம்ம சம்மரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டே டூ. ஸோ நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம், கில்லும் ஜடேஜாவும் ஆடிட்டு இருந்தாங்க. இது வந்து எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸா பார்த்தேன். 587. ஸோ இந்தியா. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு வந்து இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 77 for 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே டூ முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி பிரீஃபா, ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த சேஞ்சஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து சூப்பரா சப்போர்ட்டிவா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஹாரிஸ், ஆரம்பி. குஜராத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஓகே, டே டூ. ஸோ டே ஒன்ல வந்து இந்தியா வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. ஸோ 300ங்கிற வந்து நல்ல ஒரு பொசிஷன். ஜடேஜாவும் கில்லுமே நல்ல பார்ட்னர்ஷிப் உள்ள இருந்தாங்க. 255க்கு 5 விக்கெட்ல இருந்தது. ஸோ அங்க இருந்து 500+ எடுத்துட்டு வந்தது வந்து ஒரு மாசிவான ஒரு ரெக்கார்டா நான் பாக்குறேன். அது ஒரு ஒரு ஈஸியான ஒரு விஷயமே இல்லை. ஆஃப்டர் 18 இயர்ஸ் இந்தியா 500+ டோட்டல் அடிக்கிறாங்க இங்கிலாந்துல. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு மேஜர் ரீசனான சும்மன் கில், அந்த பென் ஸ்டோக்ஸ் சொல்ற மாதிரி வர சொல்ல அந்த ஒருத்தனை வந்துட்டான். அந்த மாதிரி சுமன் கில் வந்து அடி அடி அடிச்சிட்டாரு. ஒரு டாப் கிளாஸ் பேட்டிங் பிளஸ் ஒரு கேப்டன்சி ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையும் போட்டு அந்த ப்ரெஷர் இல்லாம அவர் கிளீன் ஆனது வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடிஞ்சது. அவரோட சப்போர்ட் பண்ண ஜடேஜாவும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆனாரு. 89 ஒரு நல்ல ஒரு தரமான இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா 500+ டோட்டல்ங்கிறது வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. இது டே ஒன்லவே வந்து சூப்பரா பொசிஷன்ல இருந்தாங்க. பட் டே டூ இன்னுமே எக்ஸ்ட்ரா போய் வாஷிங்டன் சுந்தர் கான்ட்ரிபியூட் பண்ணி ஸோ டோட்டல் இந்தியா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. இங்கிலாந்து சைடு பாத்தீங்கன்னா ஓவர் போடுறாங்க போடுறாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்து அதாவது இது டீ பிரேக் போறாங்க போடுறாங்க, லஞ்ச் பிரேக் போடுறாங்க வந்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பவுலிங் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இவரு அந்த பசீர், இங்கிலாந்து பவுலர் பசீர் மட்டுமே ஒன் டே லெவலுக்கு 45 ஓவர் போட்டிருக்காரு. அவர் தான் இங்கிலாந்து டீம்ல வந்து ஹையஸ்ட் ஓவர் போட்டது இந்த இன்னிங்ஸ்ல. 45 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவர் வந்து போட்டுட்டே இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு 45 ஓவர்ல 2 மெய்டன் தான் போட்டிருக்காரு. ஸோ அவரோட ஓவர் எல்லா ஓவருமே வந்து பேட்டிங் ஆடிட்டாங்க, கிளீனா ஆடிட்டாங்க. ஸோ 2 ஓவர் மெய்டினா பாத்துக்கோங்க, 43 ரன்னுமே ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். பிளஸ் பென் ஸ்டோக்ஸ் வந்து செம்ம அப்செட். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க கண்ட்ரோல்ல இறந்துட்டாங்க. ஸோ அவங்க பவுலர்ஸ் ஃபுல்லா டயர்டு. ஸோ ஒரு எங்கேயுமே வந்து ஒரு பெரிய சான்ஸே கிரியேட் பண்ணல. ஈஸியா பேட்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். கிறிஸ் ஓக்ஸ் மட்டும் நல்லா போட்டுட்டு இருந்தார் ஒரு எண்ட்ல. அதே மாதிரி கிரேஸ் அவருமே வந்து நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருமே 25-25 ஓவர் போட்டாங்க. ஓரளவுக்கு டீசென்டான ரன் தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து அவங்க டீம்லயே நல்லா போட்டது அந்த 2 பவுலரை சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே பார்ட் டைமா ஜோ ரூட் ஒரு 5 ஓவர் போட்டாரு, ஹாரி ப்ரூக் ஒரு 5 ஓவர் போட்டாரு. எல்லாருமே அவங்க சார்பில் 5 ஓவர் போட்டாங்க. பட் விக்கெட் 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 எதுவுமா பெருசா எடுக்கல. அவங்க டீம்ல ஹையஸ்ட் எடுத்தது பஷீர் மட்டும் தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அதுதான் எங்க ராங்கா போச்சு இங்கிலாந்துக்கு அப்படின்னா, அவங்க எங்கேயுமே வந்து சான்ஸ் கொடுக்கல. சோ பவுலிங் வந்து இன்னுமே வந்து பெருசா எதிர்பார்த்தான். பென் ஸ்டோக்ஸ்லாம் வந்து பெருசா எதிர்பார்த்தாரு. பட் அதால அவங்களால கொடுக்க முடியல. சேம் டைம் இந்தியன் பேட்டிங் வந்து சூப்பர் ஆடிட்டாங்க. அந்த ஸ்டேஜை வந்து விட்டு எங்கேயுமே விட்டு கொடுக்காம கிளீனா ஆடி மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல முக்கியமா நான் சுமன் கில்ல சொல்லியே ஆகணும். மோர் தென் கேப்டன், ஒரு பேட்ஸ்மேனா அது ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்து 100 அடிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். டபுள் 100 அடிச்சு அதையும் தாண்டி 269ல கொண்டு வந்து நிப்பாட்டினது வந்து ஒரு மாசிவான ஒரு ரெக்கார்ட்ஸ். இப்ப பேசலனாலும் ஒரு பெரிய ஹிஸ்டரியில அவர் இடம் பிடிச்சிட்டாரு ஆல்ரெடி. ஏன்னா இன்னும் இந்த செகண்ட் டெஸ்ட்ல டே டூ தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள 400 ரன் அடிச்சிட்டாரு. சோ இதுக்கப்புறம் இன்னும் டெஸ்ட்லாம் இருக்கு, 4 டெஸ்ட் கிட்ட இருக்கு. சோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவா இந்தியா சைட்ல பாக்குறேன். பிளஸ் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரி. 100 பால் பிடிச்சிட்டாரு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் 2 பேருக்குமே பில்ட் ஆனது வந்து ஒரு பெரிய வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு பெரிய இதா பாக்குறேன். ஏன்னா அவர் லாஸ்டா அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதான்னு கேட்டா கிடையாது. பட் அவருக்கு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டே தான் வராரு. ஸோ இந்த ஒரு சான்ஸ் அவர் நல்ல சான்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதோட பேட்டிங் முடிஞ்சு 500+ அடிச்சிட்டாங்க. அப்படியே விக்கெட்ஸ் முடிஞ்சு இன்னிங்ஸ் முடிஞ்சு அதே சமயத்துல பவுலிங்னு வந்தாங்க.
இங்கதான் ஹைலைட். அவங்க எல்லாத்தையுமே எதிர்பார்த்தாங்க. சோ பிரசித் கிருஷ்ணாவை எதிர்பார்த்தாங்க, ஜடேஜாவை எதிர்பார்த்தாங்க, முகமது சிராஜ் எதிர்பார்த்தாங்க, எல்லாத்தையுமே எதிர்பார்த்தாங்க ஒரு இதுல வச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டடா ஆகாஷ்தீப். ஆகாஷ் தீப் வந்து உள்ள வந்து குட்டையை கலைச்சிட்டாரு. அன்எக்ஸ்பெக்டடா கோலி போ பொன்டோன் வந்து விக்கெட் கையில கொடுக்குறாரு, 2 டிப்பா அது முடிஞ்சு, ஏர்லி விக்கெட்ஸ் கான். இங்கிலாந்து அங்கேயே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு உள்ள வந்துட்டாங்க. சோ ஆகாஷ் தீப் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அவங்க பவுலிங் அவங்க கணிக்கவே முடியல. அவர் இந்த எல்லா பாலுமே வந்து அவர் ரொம்ப டஃபா தான் போட்டாரு. அதே மாதிரி முகமது சிராஜ் லாஸ்ட்ல ஒரு விக்கெட் எடுத்து இன்னைக்கு டேவை முடிச்சிட்டாங்க. ஸோ 3 விக்கெட், இந்தியா ரொம்ப ஹெட்ல இருக்காங்க, முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. இதே மாதிரி டே டூல போச்சுன்னா அவங்க ஈஸியா ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டு அவங்க இனிமே ஆல் அவுட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு டே த்ரீல. ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ ஆகாஷ் தீப் வந்து சூப்பரா போட்டாரு. எல்லாருமே ஒரு பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம். இவர் எப்படி போடுவாரு, டெஸ்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. பட் சூப்பரா எடுத்துட்டாரு. அதே மாதிரி கேஎல் ராகுல் அண்ட் கில் வந்து நான் பார்த்துட்டே ஆகணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பேட்டிங் அவ்வளோ முக்கியமா கில்லு ஒரு ஃபுல் டே பேட்டிங் நின்னுட்டு ஒரு ஸ்லிப் கேட்ச் எடுக்கிறதெல்லாம் வந்து, அதுவும் அந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்லாம் வந்து வேற லெவல். அவரோட ஃபிட்னஸ் இதுலயே தெரியுது. அவர் ரியாக்ஷன் டைமிங்கே தெரியுது அந்த கேட்ச் பிடிக்கும் போது. ஸோ அவ்வளோ டே ஃபுல் டே பேட்டிங் பிடிச்சிட்டு வந்து ஒரு ஃபீல்டிங் பண்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதை கிளீனா பண்ணி இந்தியாவை கொஞ்சம் டாப்ல நிப்பாட்ட வச்சதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அதான் டே டூ. எஸ். சூப்பர். சூப்பரா நல்லா ஒரு பிரீஃபான ஒரு சம்மரி வந்து சொல்றீங்க. ஸோ அருமையா சொன்னேன். ஸோ அடுத்து ஆதித்யா கிட்ட வந்து கேட்போம். ஆதி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ வந்து சூப்பரான டே இந்தியாவுக்கு. ஃபுல் இந்த டெஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து 6 செஷன்லையும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ஒரு செஷன் கூட இங்கிலாந்து வின் பண்ணல. ஓகே. ஸோ பேட்டிங் செம்மையாக இருந்தாங்க. கில் பயங்கரமான, என்னாச்சுன்னு தெரில அவருக்கு திடீர்னு இவ்வளோ சூப்பரான கேப்டன்சி கொடுத்ததுனாலேயே இவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு. நான் 300 அடிப்பார்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் அடிச்சிருப்பாரு. பட் பேட்ஸ்மேன் இல்லை. பட் சரியான நாக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் கரியர்ல திருப்பு முனை இதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ராப்பரான ஒரு ஃபுல் ஃபார்ம் பீக் அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜடேஜா நான் சொன்ன மாதிரியே 80 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. 100 அடிச்சிருக்கலாம் நிஜமாவே. 100 அடிச்சா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா டிசர்விங் பேட்ஸ்மேனு. அவர் வந்து நம்பர் 7லேயே ஆட தேவையில்ல, நம்பர் 6ஏ ஆடலாம். அப்படி ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர். பட் சூப்பராக ஆடினாரு. கண்ட்ரோல்டான இன்னிங்ஸ் ஆடினாரு. அதுதான் அவர் டெய்லண்டருக்கு ஒரு ஆடினதுனால தான் அப்பப்போ அவுட் ஆயிடுறாரு. மற்றபடி நல்ல பேட்ஸ்மேன் பார்ட்னர் இருந்தால் நல்லாவே ஆடுறாரு அவர். அது போக வாஷிங்டன் சுந்தர் வந்து, எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3லேயே ஆடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் பிளேயர். ஏன்னா இன்னைக்கு வந்து ரன்னோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினாரு மற்ற பேட்ஸ்மேன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறுத்தி ஆடுற பேட்ஸ்மேன் அவர். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்பர் 3லேயே ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. கௌதம் கம்பீர் பண்ணக்கூடிய ஆள் தான். இது பண்ணா எவ்வளோ பண்ணிட்டாரு, இது பண்ணால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. மற்றபடி டெய்லண்டர்ஸ் 3 பேரும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. அது யூஸ்வல் தான். யாரும் பெருசாக பேட்டிங் ஆடுற மாதிரி நம்மள்ட்ட இல்லை யாருமே. ஸோ பட் ஓவரால் நல்ல ஸ்கோர் தான். என்ன அன்எக்ஸ்பெக்டட்னா பவுலிங் வந்து சூப்பராகவே போட்டாங்க. 2 விக்கெட் எடுத்தார் ஒரே ஓவரில் ஆகாஷ் தீப். ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே கொண்டு வந்து பயங்கரம் போட்டு விட்டார். அது அன்எக்ஸ்பெக்டட். நிஜமே சூப்பரான அட்வான்டேஜ் அது. நான் விக்கெட்டே உள்ள இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12 ரன் மேலே போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. ஸோ வந்து அவங்களே அடிக்க ஆரம்பிச்சான்னு பார்த்தா நல்ல விக்கெட். 3 விக்கெட் எடுத்தாங்க. அப்கோர்ஸ் ஜோ ரூட்டும் இருக்காங்க, ஹாரி ப்ரூக். 2 பேருமே அவங்களது பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான். ஹாரி ப்ரூக் நம்பர் 1ல இருக்காரு. ஜோ ரூட் சொல்ல தேவையில்ல. பென் ஸ்டோக்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு மேபி 300 அடிப்பாங்க. அட்லீஸ்ட் 300 அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம ஒரு 200 லீட் எடுத்தாலே பெரிய விஷயம் தான். அதை வச்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் பவுலிங் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சிராஜ் நல்லா போட்டாரு. பிரசித் கிருஷ்ணா வந்து எனக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்கு அவரை பற்றி. பார்ப்போம். இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் கம்மியா தான் போட்டாரு, 5 ஓவர் தான் போட்டாரு. 5 ஓவர் தான் போட்டாரு. பட் ஸ்பின்னர்ஸ் எப்படி வராங்க பார்க்கணும். 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ எப்படி போறான்னு பார்ப்போம். நிமர் வேற இருக்காரு, ரெட்டி வேற இருக்காரு. 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஸோ விக்கெட் எடுத்தே அவனை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பண்ணாதான் உண்டு. மற்றபடி நல்ல நல்ல டேலாம் ஓவராலாக. முக்கியமான விஷயம் என்னன்னா ஜடேஜா வந்து கேஎல் ராகுல் வரை நிறைய ரன் அடிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. இன்னைக்கு தாண்டிட்டார் அவரை.
ஸோ ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த சீரிஸ் முடிஞ்ச அப்புறம் சொல்றேன் நான் என்ன. மற்றபடி குட் டே ஃபார் இந்தியா. ஓகே, சூப்பரா சொன்னேன். So அதுதான் நான் என்ன சொல்ல போறேன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ரெண்டு பேரும் முக்காவாசி கவர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 2 3 பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாவே இந்தியா சைடு தான். ஸோ பேட்டிங்குமே சரி, பவுலிங்குமே சரி. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஜடேஜாவும் கில்லோட நிப்பாட்டினாங்க. இதுக்கப்புறம் எப்படி போக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சோம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா கூட நின்று சப்போர்ட்டா வந்து கில்லுக்கு வந்து சப்போர்ட்டிவா நின்று சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொட்டேட் பண்றதுல ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் கில் வந்து அங்கேயோ போயிட்டாரு. ஐயோ போயிட்டாருயா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து அதெல்லாம் தாண்டி ஒரு காம் மைண்டடா அந்த டென்ஷனே பார்க்கலாம் அவன்கிட்ட. அவ்வளவு சூப்பரா காமா அழகா நீட் அண்ட் கிளாசிக்கலா அந்த ஷாட்ஸ் ஒண்ணுமே வந்து சூப்பர். அப்படியே மிடில் ஆஃப் த பேட்ல படுது. பவுலர்ஸால என்ன பண்ணணும்னே தெரியல இவங்களுக்கு. இதுக்கு மேல என்னடா எப்படி போட்டாலும் அவ்வளவு காமா ஆடுறான், கீழே ஆடுறான், ஒண்ணுமே மேல எல்லாமே கிரவுண்ட் ஷாட் தான் அழகா போச்சு. ஸோ அதுக்கே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் 269 இதுக்கு மேல சொல்லவே தேவையில்லை. இந்த 269 ஸ்கோரே வந்து நின்று பேசும். இந்தியாவை தாண்டி இங்கிலாந்துல போய் அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஸோ இது ஒரு பெரிய பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஸோ கில் கிட்டே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கேப்டன் இன்னிங்ஸா வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி ரிஷப் பண்ட்டும் வைஸ் கேப்டனா இருக்காரு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துட்டு ரெஸ்பான்சிபிளா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் தோணுது. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா 100 ரன்ஸ் மேல தாண்டியுமே வந்து அந்த ஷாட்ஸ் போல ஓகே அதான் 100 வருஷமே சுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல நான் பொறுமையா ஆடுவேன், ஸ்கோரை இன்னும் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 250 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா காமன் எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டா ஆடுனதுல ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவரை பத்தி பேசணும். என்னன்னா ஆதி வந்து சொன்னா இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே கிரிக்கெட் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா. ஸோ முன்னாடி காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவிட் புஜாரா இவங்களெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய டெஸ்ட் பிளேயரா நான் இன்ஸ்பிரேஷனா பார்ப்பேன். ஏன்னா பாலை நல்லா அப்படியே வச்சு 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 ஸ்டோக் வச்சு 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 அந்த பவுலர்ஸ் வெளியேற்றுறது ஒரு இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வேற லெவல். ஸோ அதை வந்து இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் பண்ணாரோ, இத்தனை பிளேஸ் பண்ணாதவங்க வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு நான் கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் அது தோணுச்சு. ஸோ அதுதான் இவனும் சொன்னான். என்னன்னா 2 டவுன்ல 3 டவுன் மாதிரி இறக்கலாம் வாஷிங்டன் சுந்தர். மேபி இறக்குனா இன்னுமே வந்து ஸ்லோவா பொறுமையா ஆடு வரும் அப்படிங்கிற மாதிரி, விக்கெட்ஸ் ஃபால் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னான். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல மூவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். மேபி இன் ஃபியூச்சர் வந்து இவரை வந்து புஜாரா மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு தோணுச்சு. நான் ஒரு கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன். அண்ட் பவுலிங் வர்றப்ப பெரிய தலைவன் பும்ராவே இல்லைங்கிற பட்சத்துல எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே நியூஸ் பேஜா இருக்கட்டும், இந்தியன் ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதுதான் வந்து எதிர்பார்த்தாங்க. பும்ராவே இல்ல, இதுக்கு மேல என்னடா போட போறானுங்க, 400 அடிச்சாலும் சரி 500 அடிச்சாலும் சரி அது ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயமே வேற. 3 விக்கெட் முடிஞ்சுச்சு. 77-3ங்கிறதே வந்து ஒரு முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இருக்காரு ரூட் இருக்காரு ப்ரூக் இருக்காரு இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னே சொல்லலாமே. ஒரு 150 200 3 அது வேற. பட் 77ங்கிற ஸ்கோர்ல அப்ப வந்து 3 விக்கெட் போச்சு அப்படின்னா அதுலயே ஒரு பெரிய ப்ரெஷர் தான். ரூட் வந்து சூப்பரான பேட்ஸ்மேன் தான், 200 கூட அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குதான், பட் இல்லைன்னு சொல்ல. பட் இப்ப ஒரு பாலுமே ஃபேஸ் பண்றப்ப மைண்ட்ல என்ன திங்க் ஆகும், நம்ம விக்கெட்டை விட்டா பின்னாடி எப்படி ஆடுவாங்கன்னு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகும். ஸோ அதை வந்து இவங்க அதை பிளஸ் பாயிண்டா பாசிட்டிவா வச்சு இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ணும் இந்தியன் பவுலர்ஸ். ஸோ அதுதான் நான் பாக்குறேன். அண்ட் ஸ்பின்னுமே ஓரளவு நல்லா டேர்ன் ஆகுது. இன்கேஸ் வந்து ஜடேஜாக்கும் வாஷிங்டன் சுந்தருக்குமே வந்து கிளிக் ஆச்சு அப்படின்னா வந்து மேட்ச் சீக்கிரமா முடியவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபாலோ பண்ணி திருப்பியும் அவங்களே ஆட விடலாம். ஸோ அதுக்குமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 500. ஸோ இங்கிலாந்து பத்தி நான் சொல்லும் போது KL ராகுல், கருண் நாயகர் அவங்களுக்குலாம் வந்து ஒரு கிராஃப் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தூக்கலாங்க. பட் அதே வந்து கீழே வர்றப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலையோ, அசால்ட்டா விட்டாங்களோ லட்டாச்சிகா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எதுவுமே பண்ண முடியல. கில் ஆடின இன்னிங்ஸ் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்படிதான் ஹாரிஸ் நீ சொன்னியே சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி தான் நிக்கிறானுங்க 11 பேர் கிரவுண்ட்ல. ஓடி வந்து போடுறானுங்க. இவனும் ஜாலியா காமா ஆடினான். ஸோ அதுதான். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இருந்தாலே போதும். காய ஒண்ணும் ஆப்போனன்ட் வந்து காய ஒண்ணும். நான் கிரீஸ்ல நிக்கிறேன், காமன் நீ எவ்வளவு வேணா கத்து எவ்வளவு வேணா ஸ்ட்ரெச் பண்ணு, அதெல்லாம் கவலையே இல்லை, நான் என் கேம் தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆடினதுல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இந்தியன் பக்கம் தான் இருக்கு கேம். ஸோ இன்னுமே 3 டேஸ் இருக்கு. ஸோ எப்படி வேணா மாறலாம் டெஸ்ட்டுங்கிறது. ஸோ அதனால எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேற ஏதாவது பாயிண்ட் தான் நீங்க சொல்லுங்க, இல்ல முடிச்சிடலாம். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் கில்ல பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி, கடைசியா சேனா கண்ட்ரீஸ்ல போய் 200 அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன்
சச்சின் டெண்டுல்கர். அதுக்கப்புறம் சுமன் கில் தான். அது வந்து ஒரு கண்டிப்பா. பெரிய 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 ரெக்கார்டா. அது மட்டும் இல்ல, பிளஸ் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் புஜாரா அடிக்கல. இங்கிலாந்துல போய் 500 பிளஸ் டோட்டல் அடிச்சது வந்து இந்த ஸ்குவாட் தான். கில் கிட்ட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னுமே நிறைய இந்த இன்னிங்ஸோட நிக்க கூடாது. ஸோ நிறைய பண்ணணும். அதை தாண்டி கேப்டன்ஷிப்புங்கிறது பேட்டிங் மட்டும் இல்ல, டீமையுமே வந்து கைட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ பவுலிங் ரொட்டேஷனுமே வந்து அழகா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்போம். ஸோ இன்னும் டே 3, 4, 5, 6, 5 இருக்கு, 3 நாள் இருக்கு. ஸோ யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ டெய்லி அப்டேட்ஸும் வந்து நாங்க கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு வந்து நீங்க வந்து 3 விஷயம் தான் பண்ணணும். ஒன்னு லைக் பண்ணுங்க, இன்னும் ஒண்ணு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த 3த்தையும் பண்றீங்க. பண்ணிட்டு அந்த மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அது இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும். ஸோ வி லவ் யூ. ஸோ எங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்க அதை பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து டைம் ஆச்சு, நாங்க கடையை காலி பண்றோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.